வணக்கம் நண்பர்களே. ஃபார்மா செக்டார் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா பார்த்துருக்கோம். போன வீடியோவில் டோரன் ஃபார்மா பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், இண்டஸ்ட்ரிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் எஸ்டிமேஷன், 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ அண்ட் கரண்ட் பிஇ கம்பேரிசன், இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் கேப் 17,709 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்ட் 0.67%, 52 வீக் ஹை ₹1059, 52 வீக் ஹையிலிருந்து 7% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹727, 52 வீக் லோல இருந்து 36% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ ஸ்டாக் பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ 61% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 49% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 30% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth லாஸ்ட் 5 year ஆவரேஜ் 18%, லாஸ்ட் 3 years 32% அண்ட் லாஸ்ட் 2 years 28%. ஸோ 5 years ஆவரேஜ் விட லாஸ்ட் 2 year ஆவரேஜ் அதிகமாக இருக்கு, 10%. சேல்ஸில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 year ஆவரேஜ் 34, லாஸ்ட் 3 years 146 அண்ட் லாஸ்ட் 2 years 64. ஆவரேஜா 34% பாட்டம் லைன் growth இருக்கு. லாஸ்ட் 2 years 64ங்கிறது ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years ஆவரேஜ் 38%, 3 years 44 அண்ட் 2 years 47. ஸோ லாஸ்ட் 3 yearsல ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆப்ரேட்டிங் மார்ஜினில். நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்ம கால்குலேஷன் குவார்டர்லி எஸ்டிமேட் 225 கோடி. ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது Q3 ரிசல்ட் 151 கோடி. 49% நம்ம எஸ்டிமேஷனை விட கம்மியாக Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ Q3 ரிசல்ட் கம்மியாகிறது ஏன், என்ன ரீசன்னு நாம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். நாட்கோ ஃபார்மாவுக்கு ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் கம்பேரிசனுக்கு சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டிவிஸ் லேப் அண்ட் டோரன் ஃபார்மா இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். பிரைஸ் டு புக் மீடியன் 8, இவங்களது வெறும் 2 தான் இருக்கு. ஸோ மீடியனை விட 6% கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது. டெப் டு ஈக்விட்டி மீடியன் 0.10, எந்த கம்பெனிலையும் பெருசா கடன் கிடையாது. நாட்கோ ஃபார்மாவில் கடனே கிடையாது. எபிட்டா மார்ஜின் 37 மீடியன், இவங்க 57 வச்சிருக்காங்க. மீடியனோட 20% அதிகமா இருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 24% மீடியன், இவங்க 42% மீடியன் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 19, இவங்களது ஆல்மோஸ்ட் 25% மீடியன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 25, இவங்களது 30 இருக்கு. மீடியனோட 5% அதிகமாகவே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 1% மீடியன், இவங்க 0.67% வச்சிருக்காங்க. ஓவராலா எபிட்டா மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிற எல்லா கம்பெனியை விட இவங்களது தான் அதிகமா இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 33, இவங்களது ஆல்மோஸ்ட் 50% வச்சிருக்காங்க. அடுத்தது கரண்ட் ரேஷியோ மீடியன் 3, இவங்களது 5 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரெக்கவரிங் ரேஷியோ பார்க்க தேவையில்லை. அடுத்தது டெப் டு அசெட் மீடியன் 24, இவங்களது வெறும் 12 தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 14, இவங்களது 22 இருக்குது ஆல்மோஸ்ட். அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 9x, இவங்களுக்கு வெறும் 4x தான்.
அடுத்தது EPS growth மீடியன் 42%, இவங்களது 72% growth இருக்கு. ஓவராலா EPS growth பொறுத்தளவுக்கு நாட்கோ ஃபார்மா அதுக்கு அடுத்து தான் டோரன் ஃபார்மாவே இருக்குது. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஹை 1639, லோ 502. இந்த லோ பிப்ரவரி 2023 வந்த லோ, ஹை செப்டம்பர் 2024 வந்த ஹை. இப்போ லோவுக்கும் ஹைக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 1059, லோ 726. ஏப்ரல் 2025 வந்த லோ 726ங்கிறது. இதே ஹை ஜூலை 2025 வந்த ஹை 1059. இப்போ நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் நாட்கோ ஃபார்மா பிளஸ் 21%, டாக்டர் ரெட்டி பிளஸ் 43%, டிவிஸ் லேப் 83%, ஃபார்மா இண்டெக்ஸ் 88%, சன் ஃபார்மா 184%, அண்ட் டோரன் ஃபார்மா 249% பிளஸ். ஓவராலா நாட்கோ ஃபார்மா விட எல்லாமே 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே அதிகமான வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இது லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு நாட்கோ ஃபார்மா பிளஸ் 18%, டிவிஸ் லேப் பிளஸ் 14%, ஃபார்மா இண்டெக்ஸ் பிளஸ் 13%, சன் ஃபார்மா பிளஸ் 5%, டோரன் ஃபார்மா பிளஸ் 45%. 1 இயர் பொறுத்தளவுக்கு 14% மீடியமா ஃபார்மா இண்டெக்ஸ் முதற்கொண்டு இருக்கும்போது இவங்க நியர்பை பிளஸ் 19% கிட்ட இருக்காங்க. இண்டஸ்ட்ரி லீடர் சன் ஃபார்மாவே பிளஸ் 5% தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்கா டோரன் ஃபார்மா பிளஸ் 45% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 57%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 42%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 30%, டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 5.12, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 96, டெப்ட் டு அசெட் 12%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 22%, பிரைஸ் டு சேல் 4x, பிரைஸ் டு புக் 2x, புக் வேல்யூ 424 ரூபா, என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 6x, பிஇஜி ரேஷியோ 0.3, பெகி ரேஷியோ ஆல்சோ 0.3, பிஇஜி ரேஷியோ அண்டர் வேல்யூன்னு இங்கே காட்டுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 9 வாங்கியிருக்குது. அருமையான ஸ்கோர். ஃபினான்சியல் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 9 ஸ்கோருங்கிறது நல்ல ஸ்கோர். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஹை 1593, லோ 524. இந்த ஹைக்கும் லோவுக்கும் ஆவரேஜ் பார்த்தோம்னா 1058. ஆவரேஜ்ல இருந்து கரண்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 7% ஆவரேஜ் விட கரண்ட் பிரைஸ் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 1899 பேஸ் கால்குலேஷன், இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 808 ரூபா. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 1354. 1354 இருந்து 9% ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் வேல்யூ 1232. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது வெரி அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 50.24, கரண்ட் இபிஎஸ் 86.9. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் அதிகமா இருக்குது. 73% ஆல்மோஸ்ட் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 16.09, கரண்ட் பிஇ 10.9. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ கம்மியா இருக்கு. 32% கம்மியா இருக்கு.
அதே இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 28.2, ஸ்டாக் பிஇ 10.9. இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கு. 61% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.